பவுலை பற்றிய ஒரு பெரிய வேத பாடம் நம்ம வருங்காலத்தில் எடுக்க போகிறோம். திட்டமும் தெளிவுமா புரியாப்பில் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்பாக பவுலை குறித்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ். மத்தியாவுக்கு பதில் யார் வந்திருக்கணும் அப்படின்னா பவுல் வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன், ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன். பவுலை குறித்து பார்க்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் பேதுரு. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக, ராஜாக்களுக்கு அப்போஸ்தலனாக, உலக சுவிசேஷனாக அழைக்கப்பட்டவன் இந்த பவுல். இந்த பவுலை குறித்து பார்க்கலாம். பவுல் கிறிஸ்துவ வட்டாரத்தில் மிஸ்டர் கிறிஸ்டியன் அப்படின்னு அழைக்கப்படுகிறவர். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பவுல் அப்படின்னா சிறியவன் அர்த்தம். சவுல் பேரு பவுலா மாறல, சவுலா இருந்து பவுலா மாறல, சவுல் எனப்பட்ட பவுல் தான் போட்டிருக்கும். பவுல்னா சிறியவன், அதனால பவுலே சின்னப்பர் அப்படின்னு அழைப்பாங்க. பீலமோன் புஸ்தகம் 1:1 இவரை பற்றிய குறிப்பு என்னன்னா, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவன். இந்த பவுலை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 40 புல்லட் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு வரி செய்தியில் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை இருக்கும் என்றால் பவுலை குறித்த விரிவான வேத பாடத்திற்கு நாம் ஒரு சில நாட்களில் கடந்து செல்லலாம். பவுலை பற்றிய விரிவான வேத பாடத்துக்கு ஒரு சில நாட்களில் கடந்து சொல்லலாம். பவுலை பற்றிய ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். முதலாவது பீலமோன் 1:1 பிரகாரம் கிறிஸ்து இயேசுவினாலே கட்டப்பட்டவன், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்டவன். அடுத்ததாக மிஸ்டர் கிறிஸ்டியன் என்று கிறிஸ்துவ உலகத்திலே அழைக்கப்படுகிறவன் இந்த பவுல். மூன்றாவது கிபி 9 கிறிஸ்துவுக்கு 5 வயது இளையவர் இந்த பவுல். சிசிலியா நாட்டில் கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்தில் பிறந்தவன். அப்போஸ்தலர் 21:39. நான்காவதாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். ரோமர் 1:1. அடுத்து அப்போஸ்தலர் 9:15 ஐந்தாவதாக கிறிஸ்து இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அழைக்கப்பட்டவர் அநேகராக இருக்கலாம், தெரிந்து கொள்ள பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து ஆறாவதாக அப்போஸ்தலர் 22:17 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவன். ஏழாவதாக வேதத்தில் 14 நிருபங்களை எழுதியவன். 14 நிருபங்களை எழுதியவன். அதில் சிறையிலிருந்து எழுதிய நிருபங்கள் 2 தீமோத்தேயு, பிலிப்பியர், எபேசியர், கொலேசியர், பீலமோன் சிறையிலிருந்து எழுதியவைகள். 2 கொரிந்தியர் 12:2 பிரகாரம் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன். 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு பரலோகத்தின் பாசைகளை கேட்டவன். அடுத்து 2 பேதுரு 3:15 அப்போஸ்தலரால், பிரதான அப்போஸ்தலர்களால் பிரியமான சகோதரன் என்று அழைக்கப்பட்டவன். அப்போஸ்தலரால் பிரியமான சகோதரன் என்று அழைக்கப்பட்டவன். 10ஆவதாக புறஜாதிகளின் அப்போஸ்தலன், உலக சுவிசேஷகன். 11ஆவதாக 3 சுவிசேஷ பயணங்களை மேற்கொண்டவன், உலகின் பல இடங்களுக்கு பயணித்தவன், பயணித்து கொண்டே இருந்தவன். 12ஆவதாக பிலிப்பியர் புஸ்தகம் 3:5 பிரகாரம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். அப்போஸ்தலர் 22:3 பிரகாரம் சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாக இருந்த கமாலியேலின் பாதத்திலே வளர்ந்தவன். 12 வயசுலே அங்கே போயிட்டாரு. 12 வயசுலேருந்து அவருடைய பாதத்திலே வளர்ந்தவர் இந்த பவுல். அடுத்து 14ஆவதாக யூத ஜனத்தில் அநேகரை பார்க்கலும் யூத மதத்திலே தேறியவன், தன் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தவன். 15ஆவதாக கலாத்தியர் 6:17 வசனம் ஒரு முக்கியமான வசனம். அநேகராலே ஆராய்ச்சி செய்யக்கூடிய வசனம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சு அடையாளங்களை தன் சரீரத்திலே தரித்திருந்தவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தன் சரீரத்திலேயே தரித்திருக்கிறவன். 1 கொரிந்தியர் 4:1 பிரகாரம் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். சவுல் என்பது அவனுடைய யூத பெயர், பவுல் என்பது ஒரு ரோம பெயர், சின்னப்பர் என்பது தமிழிலே அவருடைய பெயர். அப்போஸ்தலர் 14:12 பிரகாரம் யூதர்களால் வாயாடி என்று வசைபாடப்பட்டவன். 19ஆவதாக 1 தீமோத்தேயு 1:15-16 வசனங்களில் பாவிகளில் பிரதான பாவி என்று தன்னைத்தானே தாழ்த்தியவன்.
ரோம குடியுரிமை பெற்றவன், விசேஷித்த அற்புதங்களை தன் கைகளினாலே செய்தவன். அப்போஸ்தலர் 19:11. அடுத்து ரொம்ப முக்கியமானது 22வதாக அப்போஸ்தலர் 19:12 பவுலின் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தரின் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போகின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பேதுருவோட நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் குணமானாங்க. ஆனால் பவுலோடைய அந்த கர்ச்சீஃபும் பெல்ட்டும் எடுத்துகிட்டு போய் வியாதியஸ்தரின் மேலே போடும்போது வியாதிகள் குணமானது மட்டுமல்ல, அசுத்தாவிகளும் அவர்களை விட்டு போனது அப்படின்னு படிக்கலாம். அடுத்து பார்க்கலாம், இயேசுவை போல பேதுருவை போல மரித்தவனை உயிரோடு எழுப்பியவன். அப்போஸ்தலர் 20:9 ஐத்தகுன் ஒரு வாலிபன் 3வது மாடியிலிருந்து வசனம் கேட்கும்போது கீழே விழுந்து மரித்தவனாக எழுப்பப்படுவான். பிறகு அவனை பவுல் உயிரோடு எழுப்புவான். 2 கொரிந்தியர் 11:24 யூதர்களால் அநேக பாடுபட்டவன், யூதர்களால் 1 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டவன். ஏன்னா 40 அடி அடிச்சிட்டாங்கன்னா அந்த தண்டனை முழுமையாயிரும். அதனால முழுமையாகக்கூடாது, மறுபடியும் அவனை திரும்ப அடிக்கணும்னு சொல்லிட்டு 40 அடியாக அடிக்காம 39 தடவை அடி அடிப்பாங்க. 39 அடி முழுமை இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக 39 தடவை 5 தடவை அடித்தா 195 அடிகள் வாங்கியவன் இந்த பவுல். அடுத்து லீஸ்திரா ஊர்ல யூதர்களால் கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்றெண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே போட்டார்கள். அப்போஸ்தலர் 14:19. அடுத்து பல ஊழியர்களையும் சபைகளையும் உருவாக்கியவன். அப்போஸ்தலர் 17:20 பிரகாரம் நூதனமான காரியங்களை கேட்க பண்ணினவன், புதிய ரகசியங்களை. ஏன்னா தேவனுடைய ரகசியங்களை உட்காரன் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சுவிசேஷத்தை சொல்கிற விதத்தில் சொல்லுவார். கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் ரோமருக்கு ரோமராகவும் யூதருக்கு யூதராகவும் இருந்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இவருக்கு இருக்குது. அடுத்து பேதுரு மீன்பிடி தொழிலில் பார்த்தான்னு பார்க்குறோம் இல்லையா? அதே போல இந்த பவுல் அப்போஸ்தலர் 18:3 பிரகாரம் கூடார தொழிலை தன் குடும்ப தொழிலாக செய்து வந்தவர். அப்போஸ்தலர் 17:24 பிரகாரம் பவுலுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கணும் அப்படின்னா, உலகத்தை கலக்கிறவர்களில் பவுலும் ஒருவன். உலகத்தை கலக்கிறவர்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள பவுலும் ஒருவன். இன்னும் கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு நல்ல ஒரு பேர் கொடுக்குறாங்க, எ சன் ஆஃப் லா, நீதி சட்டத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டவன். நீதி சட்டத்தின் மகன், அதாவது நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ந்து கரை கண்டவன். அடுத்து பார்க்கலாம், பவுல் திருமணமானவர். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த சனகரிப் சங்கத்தில் 70 பேர் கொண்ட சனகரிப் சங்கத்தில் மோசே 70 பேர் ஏற்படுத்தினார் இல்லையா? அதை நினைவாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சனகரிப் சங்கத்தில் திருமணம் ஆயிருக்கணும். திருமணமானவர்கள் சனகரிப் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கலாம். அதனால இவர் சனகரிப் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர். உறுப்பினராக இருக்கணும்னா திருமணம் ஆயிருக்கணும். இந்த பவுல் ஒரு பெரிய படிப்பாளி, ஒரு பன்மொழி பண்டிதர். இவருக்கு 6 பாஷைகள் தெரியும். 6 பாஷைகள் தெரியும். சீரிய பாஷை தெரியும், எகிப்திய பாஷை தெரியும், எபிரேய பாஷை தெரியும், அராமிய பாஷை தெரியும், கிரேக்க பாஷை தெரியும், லத்தீன் பாஷை தெரியும். ஆகவே இவர் பன்மொழி பண்டிதர். சீரியம், எகிப்து, எபிரேயம், அராமியம், கிரேக்கம், லத்தீன், பன்மொழி பண்டிதர். இவருடைய பெற்றோர்கள் அலெக்சாண்ட்ரியாவை சார்ந்தவர்கள். எரேமியா புத்தகத்தில் எரேமியா பாபிலோன் ராஜாவுக்கு பயந்து எகிப்து போயிடுவார். எகிப்தில் அங்கே செட்டில் ஆயிடுவாங்க. எகிப்தில் செட்டில் ஆகி அப்படியே பிரிஞ்சவங்க இந்த அலெக்சாண்ட்ரியாவில் வருவாங்க. அந்த அலெக்சாண்ட்ரியா அந்த கூட்டத்தில் இருந்தவங்க தான் இந்த பவுலுடைய பெற்றோர்கள். இல்லைங்களா? இவர் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தார். மல்யுத்தம் பற்றி பைபிள் எழுதியிருக்கிறாரு. ஓட்டப்பந்தயத்தை பற்றி பைபிள் எழுதியிருக்காரு. இவர் நல்ல உடற்கற்று உடையவர். எப்படின்னா, அந்த குதிரையிலே தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது குதிரையிலிருந்து விழுந்தும் அவர் பாருங்க உயிர் பெற்று எழுகிறத பார்க்கலாம். சரிங்களா? கல்லறி பட்டும் சாகாதவர், ரத்தத்தை பார்த்து பயப்படாதவர். இவரை பற்றி அநேக சொல்லலாம். சீனாய் மலையில போய் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகளை இயேசுவின் பாதத்திலே 3 வருஷம் வந்திருந்து கொண்டு வந்தார். ஏன் சீனாய் மலைக்கு போனார்னா, எப்படி மோசே சீனாய் மலையில் நின்று பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை பெற்றுக்கொண்டானோ அதை மறுக்காம புதிய ஏற்பாட்டு பிரமாணங்களையும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்றால் அங்கே போய் அவரிடமே புதிய ஏற்பாட்டு பிரமாணங்களை சீனாய் மலையில் அவர் பெற்று வந்ததை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இவருக்கு அப்போஸ்தலர் 23:16 பிரகாரம் பவுலுக்கு உடன் பிறந்த சகோதரி ஒருத்தி உண்டு. அடுத்து பாருங்க, பிரதான அப்போஸ்தலன் பேதுரு. அந்த பிரதான அப்போஸ்தலன் பேதுருவையே முகமுகமாய் சாப்பாட்டு விஷயத்தில் எதிர்த்தவன். பேதுரு மாய்மால முகமுகமாய் பண்ணுகிறான் என்று பேதுருவை எதிர்த்தவன் இந்த பவுல். கலாத்தியர் 2:11 பார்க்கலாம். சரிங்களா?
கிறிஸ்துவுக்காக எல்லாம் இழந்தவன் நஷ்டம் என்று எண்ணியவன். அப்போஸ்தலர் 9:15 பிரகாரம் பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இவன் கிபி 65 செப்டம்பர் 23 இரத்த சாட்சியாக நீரோ மன்னனாலே கொல்லப்பட்டான்.